ஹாய், நான் இன்றைக்கி பண்ண போகிறது கொழுக்கட்டை பண்ண போகிறேன். அதை கருப்பட்டி தேங்காய் பால் கொழுக்கட்டை அந்த மாதிரி பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கு நம்ம மாவு பிசைகிறது அதுதான் ரொம்ப மெயின். அதுக்கு தண்ணியை சூடு பண்ணும்போது இந்தளவு பபிள்ஸ் வரும்போது கரெக்டாக ஆஃப் பண்ணி அதை மாவில் போட்டு பிசைஞ்சோன்னா கரெக்டாக நல்ல பதம் கரெக்டாக வரும். அதை அப்படின்னா தான் கொழுக்கட்டை சாஃப்டாகவும் இருக்கும். அதை குட்டி குட்டி பால்ஸாக போட்டு நல்லா வேக வைக்கணும். இதை நான் சின்ன வயசில் உருட்டைக்கட்டுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா எனக்கு இதோட இந்த பேர் கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டு டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகாதான். எங்கள் அம்மா எங்கள் ஆச்சியெல்லாம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணணும், தேங்காய் ஏலக்காய் எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி பால்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதில் சுக்கும் ஏலக்காவும் போட்டு கொதிக்க வச்சுட்டு வேக வச்சு கொழுக்கட்டையும் உள்ளே போட்டுக்கலாம். அப்புறமா கருப்பட்டி நல்லா வடிகட்டிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் மண் இருந்தாலும் இருக்கும். ஸோ இதை ஒரு 15 மினிட்ஸ் கண்டிப்பாக நம்ம நல்லா கொதிக்க விட்டோம்னு நினச்சிக்கோங்களேன். செம்மையாக கெட்டியாக வரும். அது கெட்டியாக வரதுக்கு மெயினாக கொஞ்சோண்டி அரிசி மாவு தண்ணியில் கலந்து இதில் ஊற்றிக்கோங்க. அப்போனா டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். அப்புறம் அந்த ஏலக்காவோட ஸ்மெல்லு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த உருட்டைக்கட்டையை இல்லை கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.